நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றிப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு நீர் பேசுகிற தயவுக்காக நன்றிப்பா. எங்களை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டவரே உமக்கு நன்றிப்பா. எங்களை நன்மையினால் நிரப்பும்படி நினைக்கிறவரே உங்களுக்கு நன்றிப்பா. எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கிருபையாக இருக்கிறவரே உங்களுக்கு நன்றிப்பா. நீங்கள் எங்கள் மேலே கொண்ட அளவு கடந்த பாசத்துக்கு நன்றிப்பா. நன்றிப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, ராஜாதி ராஜா. உங்களை வாழ்த்தி வாழ்த்தி, உங்களை புகழ்ந்து புகழ்ந்து, உங்களை போற்றி போற்றி நாங்கள் வாழ்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம். உங்களை துதித்து துதிக்க துதிக்க எங்கள் வாழ்க்கை செழிப்பாகிறது. நன்றி ஏசப்பா. எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்கப்பா. உங்களை போற்றி புகழ்ந்தாலே நாங்கள் நல்லா இருக்கதான் சாத்தான் வெட்கப்படத்தான் என்பதை மக்கள் உணர்ந்து உம்மை பாடி துதி செய்து ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு களிமண்ணு தகப்பனே, எங்களால் ஒன்றுமே முடியாதே தகப்பனே, உங்களால் எல்லாம் முடியுமே ராஜா. எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் கூட உங்களுக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 21, 22. ஏசாயா 43, 21, 22. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். எதுக்கு? என்ன பிரச்சனை? மனம் சலித்து போகிற அளவுக்கு, சோர்ந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. 21 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜனத்தை நான் எனக்குன்னு தான் ஏற்படுத்தி வச்சுருக்கேன், உங்களை எனக்குன்னு தான் நான் உண்டு பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒரு தாய் தாப்பனுக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படியாக அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு உரிமைப்பட்டவங்களும், அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலும் அவங்களை கவனிக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல் தாய் தகப்பன் பெற்ற உடனே தன்னுடைய பிள்ளைகளை கவனிப்பதும், அவர்களை படிக்க வைப்பதும், அவர்களுக்கு ஆடை எடுத்து கொடுப்பதும், அவர்களை சந்தோஷப்படுத்துவதும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதும், அது அவங்களுக்கு உணவு கொடுப்பதும், அவர்களை பராமரிப்பதும், அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவர்களை பாதுகாப்பதும் ஒரு பெற்றோருடைய கடமை. அதே போல் பிள்ளைகள் வயதான காலத்தில் பெற்றோரை செய்ய வேண்டியது கடமை. அது இயற்கை, அது சுவாபம், அது அப்படி தான் ஆக வேண்டும். அதை விட மேலான காரியம் என்ன அப்படின்னா, தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை எதுக்காக நான் உண்டு பண்ண தெரியுமா? நீங்கள் என்னுடைய துதியை சொல்லி வரணும். இதுக்கு என்ன காசு பணமா? இல்லை, காசு பணமாக கேட்குறேன். காசு பணம் ஒன்றும் இல்லை, பணம் தேவையில்லை. நீ இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நீ பிரேசலாட சொன்னால் போதும், கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணால் போதும். நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் இரவிலே நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய படுக்கையும் உங்களுடைய தலையணையும் சீக்கிரம் படுன்னு உங்களை விரும்பி அழைக்கும். நம்ம நல்ல வசதியான மெத்தையை வைத்திருக்கின்றோம், மெத்தையான பெட்ஷீட்டை கவர் பண்ணி, நல்ல பில்லோ கவர் பண்ணி வச்சுருக்கோம், நல்ல மெத்தையை கவர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பஞ்சு போல் படுக்கணும்னு நல்லா கவர் பண்ணி நம்முடைய மெத்தையை நம்ம அழகுபடுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பெட்டு என்ன சொல்லும் அப்படின்னா, நீ இப்போ உட்காந்து துதிக்க போகிற, நீ படுக்கலாம்ல அப்படின்னு அது நம்மளை வெல்கம் பண்ணும். ஆனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த வாயில் இருந்து எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமோ, அவருக்கு நன்றி சொல்கிறோமோ, அவருக்கு பிரேசலாட சொல்கிறோமோ, நன்றி ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒரு பெரிய 50,000 மாடு அதை நீங்கள் வெட்டி தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு அடையாளம். சமாதான பலியோ, பாவ நிவாரண பலியோ, குற்ற நிவாரண பலியோ, ஏதோ ஒரு பலியை நம்ம செலுத்த வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த மாதிரி நீ இப்போ செய்ய வேண்டாம். நீ 50,000க்கு நீ மாடு வாங்கு, நீ 10,000க்கு 20,000க்கு ஆட்டை கொண்டு வா, இல்லை நீ உன்னால் ஒரு 100 ரூபாய்க்கு 2 புறா குஞ்சை கொண்டு வா, கொண்டு வந்து நீ எனக்கு பலி செலுத்தி நன்மையை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லலை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்.
நம்ம ஸ்தோத்திரம் பண்ண தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. நம்ம துதிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இயேசுவை பாடுறது நம்மளுடைய சுவாபமாக மாறிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணியை எடுத்து முத்த தொளிக்கிறது எவ்வளவு பெரிய உங்களுடைய ஹேபிட்டு, அது உங்களுடைய பழக்க வழக்கம். உங்களால் எந்திரிச்ச உடனே கேட்டு திறந்து முத்த தொளிக்காமல் இருக்க முடியாது. பெரிய பணக்கார வீடுனா நேரம் என்ன செய்வீங்க, டேப்பை திறந்து ஓசை எடுத்து பிடிப்பீங்க. என்னைய மாதிரி கஷ்டப்பட்டவங்கன்னா ஒரு வாடி தண்ணி எடுத்து என்ன செய்வோம், முத்தம் தொளிப்போம். இது எப்படி அப்படின்னா நம்மளுடைய இயற்கையான அன்றாட நம்ம செய்யக்கூடிய காரியம். இதை செய்கிறது போல தான். இதை விட மேலாக நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் கர்த்தரை துதிச்சு பாருங்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் பாடி துதிச்சு தான் பாருங்களேன். நீ எதுக்கு உங்களுக்கு எதுக்கு மனம் சலிச்சிட்டு, நீங்கள் எதுக்கு சலித்து போனீங்க? பழைய ஏற்பாடில் ஒரு இடத்துல, எனது ஜனமே உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன், எதினால் உன்னை வருத்தப்படுத்தினேன் சொல்லாய். நான் எதனால் உன்னை தீங்குபடுத்திட்டேன், எதனால் உன்னை நான் துக்கப்படுத்திட்டேன், நீ இப்போ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பழைய ஏற்பாட்டில் தேவன் பேசுகின்றார். இன்றைக்கி இதுலேயும் நம்மகிட்ட கேட்காரு ஏசாயாவில், நீ என்னை குறித்து மனசெலித்து போனாய், நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீங்கள் ப்ரேயர் பண்ணி பழகி பாருங்கள், நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பழகி பாருங்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டு பழகி பாருங்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்து பழகி பாருங்கள், உங்களுடைய காரியத்தை சொல்லி கட்டளை கொடுத்து நீங்கள் ஜெயித்து பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணோம். ஒயிட் வாஷ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிட்டுனா இன்னொரு பக்கத்தில் உள்ள வீடு, அந்த வீடில் கொண்டு அந்த மண்ணை கொண்டு நிறையா போட்டுட்டாங்க வேலை செய்கிறவங்க. நானும் அந்த நேரம் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். வீட்டுக்குள்ளே உள்ள வேலையை பார்த்ததில் அதை கவனிக்காமல் விட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன செய்தாங்க, அந்த செர்வெண்ட் வீட்டுக்குள்ளே உள்ள அந்த எல்லா மண்ணையும் இன்னொரு வீடு பூட்டி கிடந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த வீட்டு முன்னால் கொண்டு கொட்டிட்டாங்க. வீடு கேட்டு திறக்க முடியல. இப்போ இந்த வீட்டுக்காரங்க வெளியே போயிருந்தாங்க, வேறு வீட்டுக்கு வெளியே எங்கேயோ போயிட்டாங்க போல். அது ரொம்ப நாளாக 10 நாள் கிட்டக்க ஆகிட்டு. அப்போ அவங்க ஒரு நாள் என்ன வீட்டு முன்னே இப்படி போட்டிருக்கீங்க, வீட்டை நாங்கள் திறக்கணுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தா இப்படி குமிஞ்சு கிடக்கு, என்ன செய்யணும் தெரில. அப்போ நாங்கள் எங்கள் மகன் நாங்கள் எல்லாரும் ஆள் விட்டு பார்க்கோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, தெருவில் போகிறவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் இந்த மண்ணை எழுறதுக்கு அப்படின்ட்டு. சரின்னு சொன்னால் ஒரு ஆளுமே கிடைக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் என் பையன், எனக்கு தெரிஞ்ச நல்ல தம்பி இருக்காங்க, அந்த தம்பி நல்ல பிஸ்னஸ் மேன். உடனே அந்த தம்பி நான் ஃபோனில் சொன்னேன், தம்பி இப்படி நிறையபடி மண் வேஸ்ட்டு கிடக்குப்பா, இது எப்படியாவது ஒரு வண்டி கொண்டு வந்து அள்ளணுப்பா, நீ தான் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சரிக்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தம்பி. அப்போ அன்றைக்கி ராத்திரி எனக்கு நாளைக்கு ஆள் வரணுமே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்துக்கு போய் என்று சொல்லி உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீ சொன்னால் அது உனக்கு நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தை எனக்கு அன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்துச்சு பார்த்துக்கோங்க. உடனே நான் நினச்சேன், சரி இன்றைக்கி இந்த வசனத்தை என்ன செய்திட வேண்டியதான், சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மண்ணுக்கிட்ட போய் நின்று இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு கட்டளையிடுறேன். அது மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம் தான். மத்தேயு 18. ஏன்னா சில பேர் இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது எப்படின்னா, நீ பூலோகத்தில் என்ன கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும் அப்படின்ட்டு வரும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உடனே இந்த வார்த்தை, நீ பூலோகத்தில் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்படும். அதாவது பரலோகத்தில் கட்டின பிறகு தான் பூலோகத்தில் இல்லை. நீங்கள் பூலோகத்தில் நீ கட்டினா அங்கே ஓகே தான், இங்கே ரெஜிஸ்டர் ஆகிட்டுனா அங்கே உடனே ஓகே ஆயிரும் அப்படின்னு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே நான் சொன்னேன், நான் இந்த கட்டை அவிழ்க்கிறேன் இயேசுவி நாமத்தினால. இந்த மண் நீ இப்போவே இந்த இடத்த விட்டு நீ வெளியே போயிரு. இயேசுவா சொல்லியிருக்காங்க, அந்த அதிகாரத்தின்படி நான் இப்பொழுது கட்டளை இடுகிறேன். நீ கிளம்பு, நீ நாளைக்கு காலையில் இங்கே இருக்கக்கூடாது, நாளைக்கு காலையில் நீ கிளம்பிரு அப்படின்ட்டு 3 நேரம் அந்த இடத்துல போய் அந்த அப்படி குமிச்சு கிடதுக்கு பார்த்துக்கோங்க. 1350 ரூபா கேட்குறாங்க அந்த மண்ணை சும்மா எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இயேசுவி நாமத்தில் கட்டளை இடுறேன், இந்த மண்ணை நீ வெளியே போயிரு, நீ இருக்கக்கூடாது, நாளைக்கு காலையில் நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இயேசுவி நாமத்தில் உன்னை கட்டளை இடுறேன் சொல்லிட்டு சொன்னேன். ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே
இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னீங்க, நீ பூமியில் கட்டினா பரலோகத்தில் கட்டப்படுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில் இந்த மண் வெளியே போயிடணும் அப்படின்னு. ஆண்டவருடைய கிருபையினால் அடுத்த நாள் அந்த எங்கள் தம்பி வந்து உடனே ஃபோன் போட்டான், அக்கா இப்போ ஆள் வந்துடும், அந்த இடத்த அள்ளிடுவாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அடுத்த நாள் காலையிலே வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக சுத்தமாகிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தேவன், நான் இந்த வசனத்தை தான் நான் சொன்னேன், வேறு இனிமேல் என்னமும் செய்ய முடியல. ஆனால் அந்த வார்த்தையானது கிரியச்சது. அந்த மண் உடனே கிளம்ப புறப்பட்டு அந்த தம்பி எத்தனையோ ஆளை அனுப்பி பார்த்தாங்க. கடைசியில் அன்னைக்கு ஒரு ஆள் கடைசியாக வந்து அந்த மண்ணை அள்ளிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் பூமியிலே நீங்கள் கட்டுவது கட்டப்படும். நீங்கள் பூமியில் கட்ட வைக்கிறீங்களா, அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியை ஒளிந்து போனால் உடைய வார்த்தை ஒளிந்து போகாது. வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். எந்த முடியாத காரியமாக இருந்தாலும் அவரால் முடியும், இல்லாததுனாலும் அவரால் இருக்க வைக்க முடியும். ஒரு நாள் என்னுடைய வாட்சை காணும், எங்கே வச்சதே தெரியல. இந்த ஒயிட் வாஷில் தான் நான் தூக்கி எங்கே தான் போட்டதே தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாமான்களை அவங்க பாட்டுக்கு அள்ளி அள்ளி அங்கங்கன்னு போட்டாங்க. நாங்களும் நிறைய வேஸ்ட்டையும் போட்டாச்சு, வெளியே இரும்பு கடையில் எல்லா வேஸ்ட்டையும் போட்டாச்சு. ஆனால் வாட்சை மட்டும் காணும். ஐயோ, வாட்ச் எப்படியா வேணுமே, இப்படி தொலைச்சிட்டோமே, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணதை அப்படின்ட்டு சொன்னேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இது வந்து வேஸ்ட்டில் அந்த குப்பைக்கு அது பெய்யிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏன் வாட்சை நீங்கள் செய்து வச்சுருங்க, அவ்வளோதான். ஏன்னா இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதே செய்ய முடியுங்கிறது நம்புறது தான் விசுவாசம். இருக்கிறதே நாம் காண்கிறதே நம்புகிறது என்ன? நீ பார்க்குறதே கடல் இருக்குது, கடல் தான் இருக்கு அப்படிங்கிறத நீ நம்புகிறது என்ன? நீ இல்லாததை ஒன்றை நம்புகிறதான். இப்போ குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் இருக்காங்க. 2 வருஷம் ஆகிட்டு, 1 வருஷம் ஆகிட்டு, 10 வருஷம் ஆகிட்டு, குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இப்போ இவங்க குழந்தை உண்டாயிருவாங்க, கண்டிப்பாக இந்த மாதம் இவங்க கன்ஃபார்ம் ஆயிரும், இவங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறது தானே விசுவாசம், அதுதானே நம்பிக்கை. அப்போ இல்லாத ஒன்றில், கர்ப்பம் இல்லாத ஒன்றில் தேவன் அங்கே கர்ப்பத்தை உண்டு பண்ணுகிறார். அதுதான் என்னது? விசுவாசம், நம்பிக்கை. அப்படி அதை செய்ய தான் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க ஆண்டவரை? அவர் எங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் தேவையோ அங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்காருங்க. பிறகு எதுக்கு மனசலித்து போகிறீர்கள்? நீ ஏன் மனசலித்து போகிறா? எனக்கு இந்த வார்த்தையை நான் பைபிளில் பார்க்கல. நான் அந்த ரெக்கார்டிங்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏசப்பா எனக்கு ஒரு வேர்டு கொடுங்க, ஒரு வேர்டு கொடுங்க, ஒரு வேர்டு கொடுங்கப்பா, நீங்கள் கொடுத்தா தானப்பா எனக்கு சொல்ல முடியும்ப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நான் சர்ச்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஆலயத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனம் அப்படி வந்துச்சு. அப்புறம் பிறகு மறந்துட்டு கோயில் போயிட்டேன். நைட்டு வந்த பிறகும் ஆண்டவர் எனக்கு வேர்டு கொடுங்கப்பா அப்படிங்கும்போது 11 மணிக்கு மேலே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஜனங்கள் என்னை குறித்து மனம் சலித்து போகிறார்கள். சரின்னு உடனே டார்ச் எடுத்து நான் டைரியில் எழுதி வச்சுட்டு காலையில் தான் இந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சேன். ஒருவேளை நீங்கள் அநேகர் மனசலித்து போயிட்டீங்களோ? ஜெபம் செய்ய முடியாமல் சோர்ந்து போயிட்டீங்களோ? சொன்ன ஜெபத்தையே சொல்லவான்னு விட்டுட்டீங்களோ? இல்லை, நீங்கள் பைபிள் படிக்கிறத நீங்கள் குறைச்சிட்டீங்களோ? வேண்டாம், நீங்கள் செய்யுங்க அருமையானவர்களே. வேதம் அதான் சொல்லும், உங்களால் ஜெபிக்க முடியாமல் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்க முடியல, இவ்வளோ நாள் கூப்பிட்டாச்சு இனிமேல் கூப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் ஆயிட்டீங்களா? அதுக்கு தான் கர்த்தர் சொல்லி, சோர்ந்து விட்டீங்களா? இல்லை, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லி, ஏன் மனசலித்து போகிறார்? நீ என்ன நோக்கி கூப்பிடு, கிடைக்கும் வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே. அடுத்து வந்து 43வது அதிகாரம் 23 பாசுங்க. 23, உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். 24, நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். 25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன். எனக்கு இந்த 25வது வசனம் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ நீ வந்து எனக்கு நீ இப்போ எனக்கு ஆடு கொண்டு வந்து என்னை பலி செய்கிறதுன்னு உன்ட்ட நான் கேட்கல. நீ என்ன செய்யலை, கனம் பண்ணவும் இல்லை, உன் காணிக்கையும் செலுத்துன்னு நான் உன்னை சங்கடப்படுத்தலை. நீ எனக்கு தூபம் காட்டுன்னு நான் உன்கிட்ட வருத்தப்படுத்தலை. நீ எனக்கு சுகந்த பட்டையை கொண்டு வான்னு நான் கேட்கல. உன் பாவங்களினால தான் நீ என்னை சங்கடப்படுத்துகிற, உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்துகிற. நீங்கள் வந்து பாவம் செய்கிறீங்க, ஆனால் இது பாவத்தினால தேவனுடைய மனது கஷ்டப்படுன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால், நம்ம மருமக தப்பு பண்ணால், நம்ம மகன் தப்பு பண்ணால் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் தேவனும் நம்ம தவறு செய்யும்போது
நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத, கணவனுக்கு பிடிக்காத, மனைவிக்கு பிடிக்காத காரியங்களை, தேசத்துக்கு பிடிக்காத, தலைவர்களுக்கு பிடிக்காத, ஆண்டவர் பாஸ்டர்ஸ்க்கு பிடிக்காத, குருவானவருக்கு பிடிக்காத காரியங்களை, நமக்கு மேலான அதிகாரிகள் பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யும்போது அவங்களும் மனசு வருத்தப்படுவாங்க, தேவனும் வருத்தப்படுவார். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ இப்படிலாம் என்னை வருத்தப்படுத்தாத. நிறைய பேர் இப்போ உடனே கணவன் மனைவி சின்ன பிரச்சனைனாலும் அதை பிரித்து விட தான் நினைக்காங்க. நிறைய தாய்மார், நிறைய மாமியார் எப்படி தான் ஆண்டவருக்கு பதில் சொல்ல போகிறாங்களோ தெரியல. நியாய தீர்ப்பில் கணவன் மனைவி நம்ம பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா தாயானவங்க என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். மாமியாரானவங்க என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சேர்த்து வைக்கணும். இவ்வளோ காலம் வளர்த்து படிக்க வச்சு நகை போட்டு எல்லாம் கெட்டி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வந்த உடனே நீனா நானா நான் பார்க்குறது பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா, அதை நீங்கள் தவறான முடிவுக்குள்ளே அவங்க பிள்ளைங்களை கொண்டு போனீங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு நியாய தீர்ப்பில் நீங்கள் சரியான பதில் சொல்லணும். உங்களால் முடியாது. அன்றைக்கி உங்களை தப்பு வைக்க கோர்ட்டும் கிடையாது, கேஸும் கிடையாது, வக்கீலும் கிடையாது, ஜட்ஜும் கிடையாது. அதனால் இன்றைக்கே நல்மனம் பொருந்திருங்க. இன்றைக்கே பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை இணைத்து வைக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தான தர்மம் செய்து ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, நான் பெத்த மக்கள் மருமக்கள் பேரம்பேத்திலாம் வாழ்ந்துருக்கணுப்பா, எங்கள் வீட்டுக்கு வாழ வந்து எங்கள் மகன் நல்லா இருக்கட்டுப்பா, எங்கள் வீட்டுக்கு வாழ வந்து என் மருமகன் நல்லா இருக்கட்டுப்பா அப்படின்னு நினைங்களேன். பெரியவங்க நீனா நானாவா பார்க்கறது பிள்ளைங்க வாழ்க்கையில்? இந்த உலகத்திலே உங்களுக்கு சஞ்சலம் தானே, அது உங்களுக்கு மனசு கஷ்டம் தானே. பரலோகத்தில் என்ன சொல்வீங்க? நான் அதை கேட்குறேன். இங்கே எப்படியே நீங்கள் சமாளித்து வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நின்று தான் ஆகணும். வெளிப்படுத்தல் இருக்குது, மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சமுத்திரமும் ஒப்புவிக்கும், பாதாளமும் ஒப்புவிக்கும், இந்த பூமியும் ஒப்புவிக்கும். எல்லாரும் நிற்கும்போது நியாய தீர்ப்பு நடக்குமே. அந்த பயம் இல்லையா? பைபிள் படிக்கிறவங்களுக்கும் பயம் இல்லையா? அப்படியா இருதயம் கல்லா போயிட்டு பிள்ளைங்க சந்தோஷமாக போட்டுமே, பேரம் பேத்தியோட அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே. அது உங்களுக்கு ஒரு குடுப்பனை தானே. அது ஆண் பிள்ளையோ அது பெண் பிள்ளையோ, உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டு இல்லை, ஒரு சந்ததி வந்துட்டு இல்லை, அது உங்களுக்கு ஒரு குடுப்பனை தானே. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். கற்பத்தின் கனிகள் அவரால் கிடைக்கும் பலன்கள். அந்த பலனை வெறுக்கலாமா? அந்த பலனை கொடுத்த அந்த மருமகளை வெறுக்கலாமா? அந்த கற்பம் தாங்கின அந்த பெண்ணை வெறுக்கலாமா? உங்கள் மகளை கைப்பிடிச்சு அந்த மருமகனை வெறுக்கலாமா? அருமையானவர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களை ஒன்று சேர்ந்து இணைத்து பிள்ளைகளை வாழ வைத்து சந்தோஷப்படுங்க. தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ தகப்பனை தாய் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்திருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. குமாரத்தையே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சங்கீதத்தில் இருக்குது. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து தான் மனசு வருத்தப்படுத்துகிறார். உன் பாவத்தினால என்ன நீ சங்கடப்படுத்துகிற அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம சங்கடப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்காரு. நம்மளை சங்கடப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீக்கி நம்மை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்காங்க. ஆனால் நீங்கள் பிள்ளைங்களையோ குடும்பத்தில் உள்ளவங்களை சங்கடப்படுத்துறீங்களே. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை சேர்த்து வைக்கிறவங்களா இருங்க. அண்ணன் தம்பியை குடும்பங்களை இணைக்கிற சமாதான பிராவாக இருங்க. பிரித்து விட்டு என்ன நன்மை? கோல் சொல்லி திரிகிறவன் என்ன கோல் சொல்லி தெரியக்கூடாது. நம்ம எப்போவுமே சமாதானத்தின் தூதுவர்களாகவே காணப்பட வேண்டும். அதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். உங்கள் மன விருப்பம் நிறைவேறும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் ஆண்டவர் தருவார். நிம்மதியான வாழ்வை தருவார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த 25வது வசனம் ரொம்ப பிடிக்கும். 43 ஏசாயா 25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். என்ன பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். உன் மீறுதல்களை என் நிமித்தமாக நான் குலைத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் மனசளித்து போவாதீங்க, நீங்கள் மனசோர்ந்து போவாதீங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம்.
15 நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்தேன். அப்போ எனக்கு நான் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எப்பவும் ஆண்டவர்கிட்ட ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும். அம்மா வீட்டுக்காக ஜெபிக்கணும், கணவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாம் ஆண்டவர் சித்தம் தானே அப்படின்னுட்டு ஊக்கமாக ஜெபம் செய்ய ஆண்டவர் எனக்கு ஆசை கொடுத்தாரு. பார்த்துக்கோங்க, என்ன அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் கேட்டவிலே பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நீ தேவனுடைய சித்தப்படி நீ என்ன கேட்டாலும் சரி, அதை அவர் நமக்கு தந்தருள்வார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கிற தைரியம். நீ தைரியமாக இருங்க. எதுக்கு சோர்ந்து போகிறீங்க? எதுக்கு தைரியமாக இருங்க. ஏன்னா அவருடைய சித்தத்தின் இப்படி கிடந்து தந்துட்டு போகிறாரு. வசனம் அப்படி தானே சொல்லுது. வாக்கு மாற மாட்டாங்கல்ல ஆண்டவர், வாக்கு மாற மாட்டாங்க. வாக்கு மாறலை, அதனால் இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் இருக்கேன். அவர் எப்போமோ எனக்கு சொன்னார், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் ஒரு வசனம், இப்போ நிறைவேறி இருக்குது கடந்த மாதத்தில். பார்த்துக்கோங்க, அவர் மறக்கவே மாட்டார். பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, லஞ்சம் வாங்குகிறவர் கிடையாது. இயேசுவை அறிகிற அறிவு தான் அறிவு. பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன படித்து என்ன அறிவு இருந்தாலும் சரி, என்ன டேலண்டாக இருந்தாலும் சரி, எத்தனை சம்பாத்தியக்காரங்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆஃபீஸராக நீங்கள் சிஎஸ்ஆராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, தேவனை அறிகிற அறிவு தான் உங்களை மேன்மைப்படுத்தும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதில் சொல்லியிருக்கு, எப்பவும் ஆண்டவர்கிட்ட சித்தமானதை கேட்டால் தந்தருள்வார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கிற தைரியம். நெகேமியா 6வது அதிகாரத்தில் நான் 2-3 உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். 3 அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். 4 அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி சொன்னேன். அருமையானவர்களே, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது, அந்த மதில்கள் இடிந்து கிடந்தன. அதை கட்டுறதுக்காக நெகேமியா வேலை செய்கிறார். நெகேமியா ராஜா கிட்ட பானபாத்திரக்காரனான ஒரு மனுஷன். அப்போ அலங்க வந்து இடிஞ்சு கிடக்குது, அதை கட்டுறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இதை பொறாமை கொண்ட சிலர் என்ன சொல்கிறாங்களா, நம்ம ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நெகேமியா பக்கம் வந்து 610வது பக்கம், 610வது பக்கம், நெகேமியா 6வது அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பியும் சொல்கிறேன். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். நம்ம ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஒரு கிராமத்தில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நெகேமியா பெரிய சொல்கிறார், நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் என்னுடைய ஆலயத்தினுடைய அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கின்றேன், நான் செய்கிற வேலை என் தேவனுக்காக நான் வேலை செய்கிறேன், தேவனுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்றேன், என் தேவனுக்காக நான் வைராக்கியமான வேலை செய்கின்றேன், நான் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நான் வரல. அது மெனக்கெட்டு போவானே, என் வேலை மெனக்கெட்டு போவோமே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் அதிக நேரங்களிலே அதிகமான காரியங்களை மெனக்கெட்டு உட்கார்ந்து தேவையில்லாதவைகளை பேசிக்கொண்டு, தேவையில்லாத எங்கேயோ போய்கொண்டு, தேவையில்லாத எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கொண்டு, ஏன்னா தேவையில்லாத எண்ணத்தையோ ஒன்றை செய்து கொண்டு, சுத்தமாக்கிற வீட்டை திருப்பி சுத்தமாக்கி, அடுக்கிற பீரோவில் திருப்பி அடுக்கு, விளக்குற பாத்திரத்தை திருப்பி தொடச்சி சுத்தம் பண்ணி மெனக்கெட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மெனக்கெட்டு இதை நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் வேதத்தை வாசித்தால் உங்களுக்கு காரியம் கைகூடி வருமே. நீங்கள் யார்கிட்டையும் போய் கைகட்டி நிற்க வேண்டாமே. அவர்கள் 4 தரம் கூப்பிட்டார்கள், 4 தரமும் சொல்லிட்டாரு, என் வேலை மெனக்கிட்டு போகும், நான் வரக்கூடாது. ஏன்னா நான் செய்கிற வேலை பெரிய வேலை, நான் துதிக்கிற வேலை, நான் ஆலயத்துக்கு போகணும், நான் ஊழியம் செய்யணும், நான் ஜெபிக்கணும், நான் பைபிள் படிக்கணும். எனக்கு இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணும், எனக்கு நேரம் ஆகிட்டு சும்மா தெருவாக சுற்றிக்கிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு
சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு சும்மா வீட்டில் படுத்தே இருந்துக்கிட்டு அப்படி இருந்தாச்சுன்னா கடைசி நாளில் உங்களுடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும்? கடைசி நாளில் எப்படி நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பீங்க? மனிதர் பேச வீணான வார்த்தைகளை குறித்து நாம் தேவனுக்கு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிற சும்மா உட்காந்து வருங்காலத்தை எதிர்காலத்தை தேவையில்லாத பேசுகிறவங்கள கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். சும்மா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சமயம் எனக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வரும். சில சமயம் டல் அடிக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி போர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா, அப்படி நேரம் என்ன செய்ய தெரியுமா, கொஞ்சம் ஜெபம் செய்யலாமே, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே, இல்லை ஒரு நோட்டு டைரி எடுத்து ஸ்தோத்திரம் எழுதலாமே, கொஞ்சம் பாடம் படிக்கலாம், பாடல் பாடி மகிழலாமே, இப்படி பைபிள் படிக்கலாமே, இப்படி எனக்கு மனசுக்குள்ளே வரும்பத்துக்கோங்க. ஒரு மாதிரி சோர்வாக அப்படி டல் அடிக்கிற மாதிரி நேரங்கள் வரும்போது எனக்குள்ளே இப்படி தான் வரும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடுவோமா, கொஞ்சம் பைபிளாவது எடுத்து வாசிச்சுட்டே இருக்குமா, இல்லை பேசாமல் ஆலயத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு எனக்கு வரும். பிளாஸ்டிக்ஸ் மாதிரி அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே உடனே கீழ்ப்பிடிச்சு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அந்த நாள் வெற்றி நாள் தான், அந்த நாள் விடுதலை நாள் தான். உடனே ஜெபம் செய்ய நாம் உடனே ஏற்பட வேண்டும். அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, பண்டிகை கொண்டாட எருசலேம் ஜனங்கள் அன்னாள் பெண்ணினாள் எல்கானா அவர்கள் வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாட போனாங்க சீலோவில். ஆனால் அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அன்னாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்யலை, ஆலயத்துக்கே போகல. அவங்க போய் உட்காந்து என்ன செய்வாங்க, அழுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ரெண்டாவது மனைவி அவரோட ரெண்டாவது மனைவி இவங்களை ரொம்ப துன்பப்படுத்துவாங்களா, நக்கல் பண்ணுவாங்களா, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு. ஆனாலும் இவங்க அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்தே ஊருக்கு போயிடுவாங்களாம். ஒரு நாள் நினச்சாங்களாம், நம்ம ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டா என்ன, அப்படியே சாப்பிடாம அவங்க தேவனுடைய ஆலயத்தில் போய் என்னுடைய நிந்தை நீக்கி ஏறலும். ஏன்னா 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இருக்குது, என் நிந்தையை நீக்கிடலும். நான் வருஷந்தோறும் இந்த கோயிலுக்கு நான் வாரேன், ஆனால் எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய அழுகை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா அதிகமாக போய் ஆலயத்தில் ஒரே ஒரு நாள் அழுதார்கள். எல்லா வருஷமும் போவாங்க, அந்த ஒரு வருஷம் போகும்போது அதே மாதிரி போய் அழுதாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு அழுது ஜெபம் பண்ணினார்கள். அவங்க கற்பம் திறக்கப்பட்டு அவங்களுக்கு 6 குழந்தைகளை பெற்றார்கள். ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அந்த நிந்தை நீங்கிட்டு. அப்போ டெய்லி போய் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு, அழுது ஜெபம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும். ஒரு நாள் போய் அந்த அம்மா அழுது ஜெபம் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற பாஸ்டர் கேட்டார், ஏலி பாஸ்டர் கேட்குறாரு, ஏம்மா குடிச்சிட்டு புலம்புற கோயிலில் உட்காந்து அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு அந்த அம்மா அவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணாமல் அன்னைக்கு போய் ஆலயத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணதுக்கு, அழுது அவங்க ஜெபம் பண்ணதுக்கு 6 குழந்தை கொடுத்தாரு. ஒரு குழந்தை கொடுங்கப்பா நான் உங்களுக்கு கொடுக்கன்னதுக்கு தேவன் 6 குழந்தை கொடுத்தாங்க. அருமையானவர்கள், அப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் ஆலயத்துக்கு போனால் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள். அப்படி தான் எனக்கு மனசில் தோணிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஆண்டவர். ஒரு நாள் ஒரு சாட்சியை நான் எழுதியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஒரு அம்மாவுடைய பையனுக்கு ரொம்ப சுகமில்லையாம். அப்படியே அவங்க என்ன செய்யவே தெரியல, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. இப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க, போய் அழுதாங்க. சின்ன பையன், என் பையன் சின்ன பையன், இப்படி ஒரு வியாதிய பிள்ளைக்கு வந்திருக்கு, நீங்கள் தான் குணமாக்கணும், நான் உங்களை விடவே மாட்டேன், நீங்கள் தந்தை பிள்ளை, என் பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆலயத்தில் அழுது ஜெபம் பண்ணாங்களாம். அப்படியே ஜெபம் பண்ணி அந்த பாரம் நீங்கிட்டுதான். நீங்கள் உடனே எந்திரிச்சு வெளியே வரும்போது அங்கே ஒரு வயதான ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்களாம். அந்த மகளுடைய சேலையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஏம்மா, இந்த கோயிலுடைய அஸ்திபாரமே குலுங்கிட்டம்மா, இந்த கோயில் அஸ்திபாரமே அசைஞ்சிட்டம்மா, இந்த ஆலயமே குலுங்கிட்டம்மா, அப்படி உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, இப்படி நீ அழுது ஒப்பாரி வச்சு நீ பண்ணினிய, உனக்கு அப்படி என்னதாம்மா பிரச்சனை, நீ சின்ன பிள்ளையா தானம்மா இருக்க, அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த சகோதரிக்கு ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றும் சொல்ல ஓடலை. ஏன்னா அப்போ தான் கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்களாம். நான் ஏசப்பா அப்படியே அந்த குழந்தைக்கு சுகத்தை கொடுத்துட்டாங்களாமே, அப்படியே சுகம் கொடுத்த அந்த சாட்சியை நான் எழுதி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு டைம் ஆயிடுச்சு, 30 நிமிஷம் எனக்கு ஆகுது. ஆனால் அந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆலயத்தில் போய் அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். அதான் நமக்கு தாய் வீடு, அதான் நமக்கு பண்ண வீடு. அங்கே போய் ஜெபித்த அந்த ஒரு நாள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர். இன்றைக்கி நீங்கள் அடிக்கடி ஆலயத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். மனசு அழித்து போகக்கூடாது. பாவ மன்னிப்பு கேட்டு விசுவாசத்துக்குள்ளே கடந்து வந்துருங்க. தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார்.
பிரிந்திருக்க குடும்பங்கள் இணைந்து வாழும், திருமணங்கள் நடக்கும், பிள்ளைகளுக்கு நடக்கும், படிப்பு, வேலை வாய்ப்பு, குழந்தை, நல்ல சுகம், பரிசுத்த வாழ்வு, ரட்சிப்பு எல்லாம் தர இயேசு அழைக்கிறார். அவரிடம் ஒப்பு கொடுப்போம். இயேசப்பாவிட பேசுங்க. மனசளித்து போகாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்வு வளமாகும். ஜெபம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே, ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மனம் சலித்து போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தையை நீக்கி கோர்ட்டு கேஸெல்லாம் சரி பண்ணி ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, மேன்மையாக நீர் எங்களை வைக்க வேண்டும் என்று, நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த கிராஸ் டிவியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.